ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எப்போதும் என்றும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை விடுவிப்பவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய கிருபையினாலே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளையும் கடைசி நாட்களில நடக்க போவதை குறித்து உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். எஸ்கட்டாலஜி என்று சொல்வார்கள். எஸ்கட்டாலஜி அப்படின்னா அதான் கடைசி கால செய்திகள். பைபிள்ல சொல்லப்பட்ட கடைசியில என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க தெரிந்ததா இருக்கலாம். நானா இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. ரொம்ப தேவனத்துல அதிகமா ஜெபித்து கற்றுத்தரமாறு கேட்டு உங்களிடத்துல அதை பகிர்ந்து கொள்கிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 35 வாசிங்க. தானியேல் 2 31 35. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. அதாவது நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அதுல பெரிய ஒரு கலக்கம் உண்டாகிறது. அவன் தன்னுடைய ஞானிகளை எல்லாம் அழைத்து அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல சொல்றான். யாரால முடியல. கடைசியில தானியேல் எல்லா ஞானிகளும் கொல்லப்பட போகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அதனுடைய தலைவனிடத்தில் விசாரிக்கிறான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அப்போ அந்த தலைவன் அவன் சொல்றான், இப்படி ராஜா ஒரு சொப்பனம் கண்டாரு, அதுக்கு யாராலும் அர்த்தத்தை சொல்ல முடியல அப்படின்றாங்க. எல்லாருமே சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க அர்த்தம் சொல்றோன்றாங்க. நான் ராஜா ஏற்றுக்கொள்ளவில்லை. சொப்பனையும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும் போது கடைசியில தானியேல் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி தேவன் அதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ அங்க தானியேல் சொல்லுகிறத பாக்குறோம். ஒரு பெரிய சிலை பிரகாசமா இருக்குது, பயங்கரமா இருக்குது. அது தலை வந்து பசுபொன், மார்பு புயங்கள் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள் பாதி இரும்பும் களிமண். இப்போ பெயர்க்கப்படாத ஒரு கல்லு வேகமா வந்து அதன் பாதத்துல மோதுது. அந்த சிலை விழுந்து நொறுங்கியது. அந்த கல் பெரிய ஒரு பாறையாக மாறி பூமியை நிரப்பித்து என்று சொல்லி. அப்போ அந்த தானியேல் அதற்கு அர்த்தத்தை 36 45 வசனங்களிலே அங்கே சொல்கிறார். யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 36 45. சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும்
பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். ஆமென். அப்போ இங்க ராஜ்யங்களை குறித்து சொல்லப்படுகிறது. 5 ராஜ்யங்களை குறித்து. முதல்ல பசும்பொன்னாகிய அந்த பாபிலோன் ராஜ்யம், அது பொன் தலைவி, அது பாபிலோன், இப்போ இருக்கிற ஈராக். அடுத்தது வெள்ளி, அது மேதி பெர்சியா ராஜ்யம். அந்த பெர்சியா வந்து ஈரான். இந்த மேதியர்களும் பெர்சியர்களும் இணைந்த அதனால அது மெருதியை பெர்சியா என்பது. தரியு என்பவன் மேதி அரசன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது வெண்கலம். வெண்கலம் என்கிறது கிரேக்க ஆட்சி. அது வெண்கலத்தை போல் உறுதியாக இருந்தது. அடுத்தது வந்தது இரும்பு. அந்த இரும்பு மண் கலந்தது வந்து ரோம ஆட்சி. ரோம ஆட்சியும் உறுதி இல்லாத இருந்தது. ஏன்னா இரும்பும் களிமண்ணும் ஒன்னோடு ஒன்று கலவாதபடி இருந்ததுனால அப்படியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல் வந்து மோதியது. அது தேவாதி தேவனுடைய ஆட்சி. அது எல்லாத்தையும் நொறுக்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ வெளிப்படுத்தல் 17:4-7 வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:4-7. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவைகளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது அதாவது இந்த 7 கலசங்களை உடைய தூதர் ஒரு வந்து சொல்றான், திரளான தண்ணீர் உட்கார்ந்துக்கிற மகா வேசி, பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அப்படின்னு சொல்ற. வேசித்தனம் என்பது இது வந்து தவறான ஒரு மார்க்கம், ஒரு தவறான உபதேசம். கடைசியில அது எல்லா உலகம் முழுதும் பரவும். அப்ப எல்லா அரசர்கள் நாடுகள் எல்லாம் அந்த தவறான உபதேசத்தை அதை ஏற்றுக்கொள்ளும். அதான் அவருடைய வேசித்தனமாகி மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே என்பது அந்த மதத்தையே குறிக்கிறது. அவளுக்கு ஒரு ஆக்கனை வருகிறது. அவள் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையவளாய் இருந்தாள். இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினால் சிங்காரிக்கப்பட்டிருந்தாள். பொற்பாத்திரத்தை தன் கையில பிடித்திருந்தாள். மகாபாபிலோன் வேசிகளும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என நாமத்தில் எழுதப்பட்டிருந்தது. பரிசுத்தவான் இரத்தத்தினாலும் இயேசுடைய சாட்சி இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கதை கண்டேன். அப்போ பரிசுத்தவான்களை, கர்த்தருடைய சாட்சிகளை அவள் கொலை செய்ததனால் இரத்த வெறி பிடித்தவளாய் இருந்தாள். ரோம ஆட்சியில தான் அதிகமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாங்க. கம்யூனிஸ்டுகளால் கொல்லப்பட்ட சாட்சிகளை விட, விசுவாசிகளை விட ரோம ஆட்சியில தான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்போ 8ஆம் வசனத்திலிருந்து 14 வாசிங்க. 8-14 அதே அதிகாரத்துல 17, 8-14. 14. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை.
அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜ்யங்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்தும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வெளியிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜ்யங்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்று கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடன் யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். பின்னும் அவன் போதுமா? போதும். அடுத்து பின்ன நம்ம வாசிக்கிறான். அப்போ ஒரு மிருகத்தை அங்கே பார்க்கிறான். அந்த வேசி உட்கார்ந்திருந்த ஒரு மிருகம். அதுக்கு 7 கொம்புகள் 7 தலைகள் 10 கொம்புகளை உடையதா இருக்கிறது. அந்த 7 தலைகள் அப்படின்னா 7 ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறது. 7 தலைகளும் 7 ராஜாக்கள். அதாவது பூமியில இருந்த 7 ஆட்சிகள். அதான் முதல்ல பாபிலோன், அதுக்கு ஒரு மேதிய பெர்சியா, அதுக்கு பிறகு கிரேக் அரசு. முதல்ல இருந்தது எகிப்து காலத்துல தான் இந்த பார்வோன் மன்னன் இருந்தது எகிப்து. அது பிறகு அசீரியா ஆட்சி. அசீரியா தான் அந்த இப்போ சிரியா என்று சொல்லப்படுவது. அது நிமிரோத் என்ற மன்னனால் ஆரம்பிக்கப்பட்டது. தவறான உபதேசம், கள்ள உபதேசங்கள் முதல்ல இங்கதான் உருவாச்சு. இவனுடைய மனைவி செம்ராமிஸ் என்பவள். அந்த செம்ராமிஸுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் தான் இயேசு கிறிஸ்துவ போல பிதா குமாரன் பரிசுத்தாவி போல அவனை ரொம்ப பெரிய பலசாலி, பெரிய அறிவாளி, சர்வ வல்லமுன கடவுளுங்கிறதுக்கு ஒப்பா கொண்டு வந்தாங்க. ஆனா அவனை ஒரு மிருகம் கொண்டு போட்டது. அதுக்காக எல்லாரும் அழுது, தம்மூசுக்காக அழுதுகிறேன்னு ஒரு இடத்துல வரும் எரேமியாவுல. தம்மூசுக்காக அழுகிற ஸ்திரீகளை காண்கிறாயேன். அவன் பேர் தம்மூஸ் என்று பெயர். நினு என்றும் அவனுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த தம்மூசுக்காக என்ன செய்யறான், அவன் திரும்ப வந்துடுவான்னு சொல்லி அவனுக்காக அழுது கொண்டிருந்தார்கள். இதுதான் அப்படிதான் இந்த சிரியாவில தான் முதல்ல இந்த தவறான உபதேசங்கள், முதல்ல கள்ள உபதேசங்கள் வர ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு தான் அந்த பாபிலோனிய ஆட்சி, மேதிய பெர்சிய ஆட்சி, கிரேக்க ஆட்சி, ரோமர் ஆட்சி அப்படி வந்துச்சு. இதுல நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, பூமியின்மே குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமா இருக்கிற மிருகம் என்று சொல்லப்படுகிறது 8ஆம் வசனத்துல. அப்போ இருந்தது ரோம ஆட்சி அந்த காலத்துல இருந்தது. ஒருவன் இப்போது இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எந்த வசனத்துல அது இருக்கு? 10ஆம் வசனத்துல 7 ராஜாக்களும் இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 பேர் விழுந்துட்டாங்க. பாபிலோன், அந்த முதலாவது எகிப்து, அசீரியா, பாபிலோன், மேதியா, பெர்சியா, இந்த 5 ராஜ்யங்கள் என்ன செய்யணும், விழுந்து போயிட்டன. அதுல இன்னொன்னு போட்டிருக்கு, ஒருவன் இருக்கிறான் என்று போட்டிருக்கு. ஒருவன் இருக்கிறான். இந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போது ரோம ஆட்சி அப்ப நடந்துட்டு இருந்துச்சு. ரோமர் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு. பிலாத்துல அந்த ரோம ஆட்சியில் உள்ளவன் தான். ஏரோ தான் அப்படிதான். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தடுத்திருக்க வேண்டும். அப்போ இந்த மறுபடியும் இந்த ரோம ஆட்சி மறுபடியும் வரும். அதை ரிவைஸ்ட் ரோம் என்று சொல்கிறாங்க, அல்லது ரிவைவ்ட் ரோம் என்று சொல்லி இந்த ரோம ஆட்சி மறுபடியும் என்ன செய்யும், எழும்பும். அதற்கு ஒருவேளை தலைவராக போப் இருக்கலாம். ஏன்னா இப்ப போப் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா கிறிஸ்தவர்களும், அவங்க எந்த மத கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அவங்க கத்தோலிக்கர்கள், எல்லாரும் கத்தோலிக்கர்களை சேர்ந்தவர்கள் தான். அடுத்ததாக முஸ்லிம்கள் ஆபிரகாமுடைய வழியில் வந்தவர்கள். அதனால அவங்களும் எல்லா
ஒரே மதம் தான் என்று சொல்லி இவ்வாறு அவர்கள் கோப் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தவறான உபதேசம் உலகம் முழுவதும் பரவ சந்தர்ப்பம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அந்த இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்படும். 7லிருந்து தோன்றுகிறவன், அந்த 7வது ஆட்சியில அல்லது 7 சாம்ராஜ்யத்தின் ஒன்றிலிருந்து அவன் தோன்ற போகிறான். அவங்க வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அவன் நாசமடைய போகிறவன். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவு ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்கள். அதை EU என்று சொல்கிறார். அதாவது யூரோப்பியன் யூனியன். இங்கிலாந்தை தலைமையமாக கொண்டு அந்த ரோம ஆட்சிக்குள்ள எந்தெந்த நாடுகள்லாம் இருந்துச்சோ அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து 10 ராஜாக்கள் நாடுகள் என்ன செய்வாங்கன்னா, மிருகம் என்பது அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவுக்கு தங்களுடைய அதிகாரத்தை கொடுப்பார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தை மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். சகரியா 14ஆம் அதிகாரத்தோட சொல்லப்பட்டிருக்கு யுத்தத்தை குறித்து. ஆனா இவங்க எல்லாரும் என்ன செய்யப்படுவாங்க, அழிக்கப்படுவார்கள். கத்தாதிக்கு ஆட்டுக்குட்டியானது கத்தாதி கத்தாவும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றார். அதே போல இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ரோம ஆட்சியை கடைசியில என்ன செய்யறாங்க, அழித்து போட்டு விடுறார்கள். 16ஆம் வசனத்துல, நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசை பகைத்து அவளை பாலும் நிர்வாணம் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதுக்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். அப்ப ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்யறார். எல்லாமே அவர் இல்லாம நடக்கல. அந்த 10 ராஜ்யங்களை உண்டாக்குறது, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து மிருகத்துக்கு கீழ்ப்படிய வைக்கிறது, மிருகத்தோட ஒத்து போகிறது, எல்லாத்தையும் ஆண்டவர் தான் செய்கிறார். கடைசியில் இந்த ரோம ஆட்சி அடிக்கப்படுகிறது. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் மேல் ராஜாக்கள் மேல் ராஜ்யம் பண்ணுகிற மகா நகரமே ஆகும் என்று சொல்லப்படுது. அந்த பெண் வேசி ஒரு மகா நகரம், ரோம் பட்டணத்தை தான் அது குறிக்கிறது. மறுபடியும் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வாசிங்க. 19 வெளிப்படுத்தல். 19 இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவனிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். அப்போ இங்க ஆண்டவரை துதிக்கிற சத்தத்தை பார்க்கிறோம். பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அப்போ இவைகளுக்கு பின்பு இதெல்லாம் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் பரலோகத்துல இருக்கு. இன்னும் நியாய தீர்ப்பு நடக்கல. அதுக்கு முன்னாலே எப்படி பரலோகத்துக்கு அவங்க எல்லாம் போனாங்கன்னு சொல்லி பார்த்தா, இதை நம்ம ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், இன்னும் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகைக்கு முன்னாலே இறந்து போன பரிசுத்தவான்கள், அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அந்த கூட்டம் தான் ஆண்டவரை இங்க துதிப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ அவ என்ன ஆண்டோட பிள்ளைகளுக்கு அவள் செய்த தீமைகள், கொடுமைகள், அதற்காக ஆண்டவர் என்ன செய்யறார், அந்த ரோம் நகரத்து மேல என்ன செய்யறாரு, பழி வாங்குகிறார். தம்முடைய ஊழியக்கார ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். அப்போ நமக்கு விரோதமாய், கிரியை செயலுக்கு விரோதமாய் தேவன் என்ன செய்கிறார், பழி வாங்குகிற ஒரு தேவனாக அங்கே காணப்படுகிறது. 4வது 5வது வசனம் வாசிங்க. மறுபடியும் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்போ அந்த 24 மூப்பர்கள் இவர்கள் பூமியிலிருந்து தெரிந்து கொண்டவர்கள் என்று சொல்லி அந்த முதலாவது அது 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 4ஆம் அதிகாரம் தெரியல, அதுல போடப்பட்டிருக்கு. அவர்களெல்லாம் பூமியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டது. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? பரலோகத்துக்கு நியாயத்திற்கு முன்பாகவே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். இது ரகசிய வருகையில் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வாசிங்க. 6லிருந்து 9. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெரு வெள்ளை இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். 8, 9. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவள் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்போ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்று சொல்லப்பட்டுகிறது. இது எங்க நடக்குதுன்னா, அங்க பரலோகத்துல நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே என்று சொல்லப்பட்டது. அப்போ அவருடைய ஆடை எல்லாமே என்னவா இருக்குது? நீதியாக. ஆட்டிக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆட்டுக்குட்டியான கல்யாணங்கிறது இதுக்கும் அந்த ரகசிய வரைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ரகசிய வரை இதற்கு முன்பாகவே முடிந்துவிடும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அப்பொழுது 19 21 வாசிங்கம்மா. இல்ல அதுக்கு முன்னால 11 13 வாசிங்க. 11 13. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இதெல்லாம் உங்களுக்கு புரியும், அதனால நான் அதுக்கு விளக்கம் சொல்லல. இது இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 19 21 வாசிங்க. அதே அதிகாரத்துல 19 21. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சுரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. அப்போ இயேசு கிறிஸ்துவோட பூமியின் ராஜாக்கள் எல்லாருமே யுத்தத்துக்கு போறாங்க. யாருடைய தலைமையில? மிருகத்தினுடைய தலைமையில தான், அந்தி கிறிஸ்துனுடைய தலைமையில. அப்போ மிருகம் பிடிக்கப்பட்டது, அந்தி கிறிஸ்து பிடிக்கப்பட்டான். அதே போல கள்ள தீர்க்கதரிசி அவன் தான் எல்லாம் தவறான தீர்க்கதரிசி, தவறான உபதேசங்கள் மூலம் மக்களை எல்லாம் மயக்கி அந்த மிருகத்தை வணங்குவதற்கு அவன் அவங்க செயல்பட வைப்பான்.
அவனையும் 2 பேரையும் பிடிச்சு கந்தகம் எறிகிற அக்கினி கடையில உயிரோடு தள்ளப்பட்டு விட்டார். மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போ 20ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 1-3. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். மீசா என்றும் சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷங்கள் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியுது, ஈஸியா புரியும். ஒரு தூதன் உலகத்தெல்லாம் இவ்வளவு அட்சட்டம் பண்ணி எல்லாத்தையும் அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி உலகம் முழுவதையும் பாழாக்கினவன ஒரே ஒரு தூதன் வந்து என்ன செய்யறான்? ஒரு சங்கிலி ஒரு திறவுகோல் கொண்டு வந்து அவனை பிடிச்சு என்ன பண்றாரு? அங்க பிடிச்சு 1000 வருஷம் வரைக்கும் வெளியே வராதபடிக்கு பாதாளத்துல தள்ளி போட்டு என்ன செய்யறாத மேல முத்திரை போட்டுறாரு. ஆனா அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு. இப்போ 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 4-6. அன்றியும் நான் சிங்காசனங்களை அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபங்களையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரை விடவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ ஒரு நியாய தீர்ப்பு அங்க நடத்தப்படுது. அப்போ என்ன, யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்படும்? பரிசுத்தவான்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இப்போ இயேசுவை பற்றி சாட்சிக்காக கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்தாங்க? அந்த சொரூபத்தை வணங்கல. அது மட்டும் தங்களுடைய கைகளிலோ நெற்றியிலையோ அதை என்ன செய்யல, அந்த சொரூபத்தை பதித்துக் கொள்ளவில்லை. இவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? உயிரோடு எழுந்து 1000 வருஷம் என்ன செய்கிறார்கள்? அரசாளுகிறார்கள். அப்போ பூமியில அன்றைக்கு ராஜாக்கள் யுத்த வீரர்கள் சண்டைக்கு வராங்க. அவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டுறாங்க. மற்ற மக்கள்லாம் உலக நாடுகள்ல அப்படியே இருக்கிறாங்க. செத்து போனவங்க உயிரோட எழும்பவில்லை. அப்போ உயிரோடு இருக்கிறவர்களை இந்த 1000 வருஷம் யாரு செய்யற? பரிசுத்தவான்கள் எல்லாரும். பரிசுத்தவான்கள் நாம் எல்லாரும் என்ன செய்யறோம்? அரசாட்சி செய்கிறோம். 1000 வருடம் அரசாட்சி செய்கிறோம். 6ஆம் வசனம் வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த 1000 இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பாக்கி உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். ஏன்னா இவங்க இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஒரு ஆசாரியராயிருந்து தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் என்ன செய்வாங்க? அரசாளுவார்கள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. பிறகு 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க 10 வரைக்கும். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் கோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும்
சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் சாத்தான 1000 வருஷத்துக்கு பிறகு விடுதலை செய்யறாருன்னா அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு அவன் 1000 வருஷம் அவன் அடைக்கப்பட்டதுனால அவங்களுக்கு எந்த சோதனையுமே கிடையாது. எந்த சோதனையும் இல்லாம அவங்க பரிசுத்தமா கடவுளுக்குரிய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவன் கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்கன்னு தெரியாது. அதனால அவங்கள சோதிக்கிறதுக்காக என்ன செய்யறான், பிசாசானம் மறுபடியும் விடுவிக்கப்படுவான். அவன் போய் இந்த மாகோகு, கோகு, மாகோகு என்பவர்கள் ரஷ்யா என்ற தலைமை என்று சொல்லப்படுகிறது. ஆனா அந்த காலத்துல எப்படின்னு தெரியல. அவர்களையும் அவர் கூட்டம் எல்லாம் என்ன செய்யறான், யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறான். அவர்கள் எல்லாரும் சொல்லி சேர்ந்து என்ன செய்யறாங்க, பரிசுத்த நகரம், அதாவது எருசலேம், சகரியா புத்தகத்துல எருசலேமுக்கு எதிராக தான் அவங்க எல்லாம் வர்றதா போடப்பட்டிருக்கு. வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, தம்முடைய அக்னியினால் அவர்கள் என்ன செய்யறாரு, எல்லாரையும் என்ன செய்யறாரு, அழித்து போடுகிறார். ஆனா இவனை மட்டும் என்ன செய்யறாங்க, அப்போ அவருடைய மோசம் போக்கின பிசாசை மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற அக்னி கடல்ல என்ன செய்யறாங்க, தள்ளப்பட்டு விடுகிறார். அதுக்கு ஒரு 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இது தேவாதி தேவனுடைய சிங்காசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பு அதுக்கு முன்னால வருது விசுவாசிகளுக்கு. ஆனா பெரிய வெள்ளி அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல தேவாதி தேவனே நியாய தீர்ப்பு நடத்துகிறார். அப்போ ஜீவ புஸ்தகத்துல யாரெல்லாம் பேர் எழுதப்படல அவங்க எல்லாம் என்ன செய்யப்படுறாங்க, தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு அடைகிறார்கள். சமுத்திரம் தன்னுள்ளதை மரித்தோரை குவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை குவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளுடைய நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இப்போ 21ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், அத வாசிங்க 1-3. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அப்போ புதிய வானம் புதிய பூமி உண்டாகிறது. 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி உண்டாகிறது. பழைய வானமும் பழைய பூமி ஒளிந்து போகிறது, சமுத்திரமும் கிடையாது. அப்போ புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து தேவனத்தில் என்ன செய்கிறது, பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ தேவனே அங்கே வாசஸ்தலமாக, தேவனாக தம்முடைய வாசஸ்தலம் அங்கே இருக்கும். அவர் அவளோடு கூட வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அப்போ எல்லாமே மாறி போய்விட்டது. கண்ணீர் யாவும் துடைத்து விடுகிறார். மரணம் கிடையாது, துக்கம் கிடையாது, அலறுதல் கிடையாது, வருத்தம் கிடையாது. எல்லாமே அனுசரிச்சு ஒளிந்து போய். இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும், தேவாதி தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில உண்டு, துக்கங்கள் உண்டு. பல வேளையில் நம்ம அலறோம், கவலையில ஆண்டவரிடத்துல. ஆனா எல்லாம் என்ன சொல்றது, முந்தினவர்கள் யாரும் எல்லாமே ஒளிந்து போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 6-7 வசனங்கள் வாசிங்க. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொண்டுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்காரு. தாகம் உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்ப ஜெயம் கொள்ள வேண்டும். அதுக்காக தான்
பலவிதமான சோதனைகள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? வெற்றி பெற வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். நான் அவனுடைய தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பயப்படுகிறவர்கள் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. பயப்படுவது எல்லாமே அதுதான். பயப்படாதே. அவங்க பயப்படுவதெல்லாம் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. மற்ற எல்லாம் நமக்கு தெரியும். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம். பொய்யர் பயப்படுறவங்க, பொய் சொல்றவங்க, பொய்யர்கள் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அங்கே தள்ளப்படுவாங்க. அடுத்தது எப்படி பரலோகத்துல அந்த புதிய எருசலேம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை 21ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். 27ஆம் வசனம் வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென். அப்ப நம்முடைய பேர் எங்க இருக்கணும்? ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருந்தா மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு செல்ல முடியும். 22ஆம் அதிகாரம் 1 பின்பு பளிங்கை போல் 1 5 வரைக்கும். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் நல் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராப் காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஆமென். ஆமென். இந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அதனால நான் அதுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 11ஆம் வசனத்தில் பார் சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ நீதி, நம்ம இன்னும் அதிகமான நீதி. நம்ம நல்லாதான் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை நல்லாதான் இருக்கு, குடும்பத்தில் நல்லாதான் நடந்துக்கிறோம், வீட்டுல நல்லாதான் அந்த வெளியும் நல்லாதான் நடந்துக்கிறோம், சபையிலையும் நல்லாதான் நடந்துக்கிறோம். ஆனா இன்னுமாய் பரிசுத்தமாய், இன்னும் நீதியாய், இன்னும் ஆண்டவருக்கு எப்படி உண்மையுள்ளவர்களா இருக்கலாம், எவ்வளவு அன்புள்ளவர்களா இருக்கலாம்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. அப்போ ஒவ்வொருத்தனுடைய கிரியைக்கேற்ற அவனவனுடைய கிரியைக்கேற்ற பலனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்க போகிறார். நம்ம ஆயத்தமா இருப்போம். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 17ஆவது வசனம் வாசிங்க. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அப்போ ஆவியானவர் மணவாட்டி எல்லாம் செய்யறாங்க, ஆண்டவரை அழைத்து கொண்டே இருக்கிறார், சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி. ஆனா கேட்கிற நாமும் ஆண்டவர் ஜெபம், ஆண்டவரே நீ சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. இந்த பாவ உலகத்திலிருந்து, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலிருந்து, அநீதி நிறைந்த உலகத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும். எவ்வளவு மோசமான செய்திகள் எல்லாம் ஒவ்வொரு நாள் கேட்டுட்டு இருக்கிறோம். பத்திரிகையை படிக்க முடியல, அவ்வளவு மோசமா இருக்குது. ஆண்டவர் இந்த நிலையிலிருந்து சீக்கிரமா இந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்க வேண்டும். அதற்காக வா என்று என்ன செய்யணும்? அழைக்கணும். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்,
விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவுள். ஒரு தாகம், இன்னும் நான் பரிசுத்தமா வாழணும், இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவங்களுக்கு நான் இன்னும் அதிக ஆண்டோட பிரசனத்துல நிரம்ப வேண்டும், ஆண்டோட சந்நிதியில இன்னும் அதிகமாக நான் மகிழ்ந்து களி கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்கு தேவை. அப்போ தாகம் உள்ளவனுக்கு ஆண்டவர் நினைச்சாரா, இலவசமாய் நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இவ்வளவுதான் வசனம். இவளை சாட்சியா அறிக்கிறார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் மேல் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் ஒரு பெரிய திருப்தி எனக்கு கொடுத்ததுல எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க. நல்ல காரியங்களை ஆண்டவர் இன்னும் தெளிவான காரியங்களை நமக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதாவது சிலர் நல்லா 2ஆம் வருகை குறித்து நிறைய பிரசங்கம் பண்றாங்க, தப்பு நான் சொல்ல. ஆனாலும் சிலரை பார்க்கும்போது அவசரமா ஏதாவது புதுசு புதுசா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக லேட்டஸ்டா அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்குன்னா சொல்றாங்க. அது அவ்வளவு ஏற்புடையதா இருக்குதான்னு சொல்லி எனக்கு தெரியல, சில காரியோடைய செய்தியை கேட்கும்போது. அதனால அதுக்காக நான் ரொம்ப பயந்து ஆண்டோட அதிகமா ஜெபம் பண்ணி தவறா எதையும் பிரசங்கம் பண்ணிடக்கூடாது, ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணாலும் பரவாயில்ல, தப்பா பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம அதிகமா ஜெபித்தேன். கர்த்தர் சித்தமானால் இன்னும் இதை குறித்த காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரானால் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அதிகாரங்கள்லாம் தயவுசெய்து ஒரு வாசித்து பாருங்க. தானியேலையும் வெளிப்படுத்துற விஷயத்தையும் ரெண்டையும் ஒப்பிட்டு படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல தென் தேசிய ராஜா வட தேசிய ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதுனா யாருன்னு பாருங்க. வெள்ளாடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறோம், கிடான்னு சொல்லப்பட்டிருக்கோம். இதெல்லாம் தானியேல்ல. இதெல்லாம் யாரு, அது எந்த தேதி குறிக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. முடிந்தால் ஒரு நல்ல ஸ்டடி பைபிள் ஒன்று வாங்குங்க. ஸ்டடி பைபிள்லாம் 1000 ரூபா 1500 ரூபா இருக்கும். ஒரு சாரி விலையோட குறையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அப்படி ஒன்று வாங்கி வச்சுங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மொபைல் அதுலயும் நீங்க இந்த கூகுள்ல போனீங்கன்னா புரியாத வசனங்களை போட்டு எக்ஸ்பிளைன் போட்டா உங்களுக்கு விளக்கங்கள் வரும், அதுவும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஒரு மெச்சூர் பீப்புளா நிறைய தெரிஞ்சு வச்சு யார் கேட்டாலும் சந்தேகம் இல்லாம சரியா சொல்றதுக்கு நமக்கு தெரிய வேண்டும், குழம்பிடக்கூடாது. பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க, அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரம் துளிர்க்கும் போது அப்படியே இவைகளெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்குது, ஆண்டோட வருகை சமீபமாயிட்டு அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா, அத்திமரம்ங்கிறது இஸ்ரவேல். இஸ்ரவேல் புதிய நாடாக துளித்த போது ஆண்டோட வருகை சமீபம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல அப்படி சொல்லப்படல, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது அப்படின்னு இருக்கும். அந்த வசனத்தை அப்படி ஒவ்வொன்றும் நம்ம கவனிக்கணும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுன்னா இதுக்கு முன்னால அந்த அதிகாரத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அந்தி கிறிஸ்துகள் தோன்றுவார்கள், பலவிதமான யுத்தங்கள் ஏற்படும், யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீங்க, பஞ்சம் உண்டாகும், அப்படி இப்படி கொள்ளை நோய் உண்டாகும், இப்படிலாம் நிறைய சொல்லப்படும். இவைகளெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டோடைய வருகை சமீபம். அதனால அந்த இடத்துல அத்திமரத்தை எதுக்கு ஒப்பிட்டு இருக்குன்னா, அத்திமரம் துளிர்க்கும் போது சமீப வசந்த காலம் வந்துட்டு, அது மாதிரி அஸ்திமரம் இந்த சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஆண்டோட வருகை சமீபமாயிட்டுன்னு அர்த்தம். அதுதான். இப்படி சிலதை எனக்கு ரொம்பலாம் தெரியாது, வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப தெரியும், அல்லது தானியேல் புத்தகம் ரொம்ப தெரியும், பைபிள் ரொம்ப தெரியும்னு கிடையாது. ஆனாலும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இதெல்லாம் சொல்லி தந்ததுனால நான் அதை வச்சு சொல்றேன். அதனால இதை மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டா தான் பார்த்தா கரெக்டா அவங்க அத்திமரம்னா இஸ்ரேல் நினைச்சிடும். அது ஒரு தவறான போதனை நம்ம சொல்ல முடியாது, ஆனாலும் கள்ள உபதேசம்னு சொல்ல முடியாது, ஆனாலும் சரியான அது உபதேசம் கிடையாது. அது மாதிரிலாம் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும், நாமும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஒரே ஒரு சபை சிறந்த சபையாக சொல்லப்பட்டது. எதுக்காகனா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர் என்ன செய்தாங்க, ஆராய்ந்து பார்த்ததினால். பிறையோ பட்டணத்தாரை விட அவர் எப்படி இருந்தாங்க,
தெசலோனிக்கேபட்டினம் அதிக ஞானம் உள்ளவர்களா இருந்தார்கள், குணசாலிகளா இருந்தார்கள். அப்போ படிச்சத வாசலாம் திரும்ப ஒரு தடவை படிச்சு பாருங்க. குறிச்சிருந்தீங்கன்னா அதை பாரு, அதை மட்டும் பார்க்காதீங்க. அதோடு கூட அந்த முழு அதிகாரத்தை நான் நிறைய விட்டு விட்டு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். ரொம்ப நேரம் பண்ணக்கூடாதுன்னு. அதனால இவ்வளவு சுருக்கமா பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறவன். ஆனா நீங்க அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல கற்று தேர்ந்த வேத பாரர்களா வரணும். அதான் என்னுடைய ஆசை. மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நீங்க வரணும். அது கர்த்தர் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையை நிறைவேற்றுவார். நீங்க ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருந்தா உங்க குடும்பம் செழிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்ப்பீர்கள். ஆண்டவருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, எவனும் அறுக்கிறவனும் விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒன்றா என்ன செய்ய கூலியை பெற்றுக் கொள்வார்கள் இருக்கு. அப்ப நமக்கு கூலி ஆண்டவர் கொடுப்பார். சும்மா இருந்தா கொடுக்க மாட்டார். அவரே சொல்ல கூலியை பெறுவான். நிச்சயமா கிடைக்கும். என் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருக்கேன், நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் டீச் பண்றது ஒரு காரணம். மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புங்க. அநேகரை ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வை செழிப்பாக்குவார், குடும்பத்தை செழிப்பாக்குவார். எல்லா நன்மைகளாலும் நீங்க நிரப்பப்படுவீர்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் தங்கியிருக்கட்டும். பலகீனங்களுக்கு விடுதலையாக்கும், சுகவீனங்களுக்கு விடுதலையாக்கும், பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, இரவு தூக்கம் இல்லாமல் வேதனைப்படுவர்கள் உண்டு. நன்றாக தூங்கி அதிகாலை எழுந்து உம்முடைய சமூகத்துக்கு வர ஆண்டவரே, எனக்கு இருக்கிற ஆவியால் என் ஆவி இரவிலும் உம்மை வாஞ்சிக்கிறது. அந்த ஆவியினால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஏசாயாவில் அப்படியாக ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் நான் நிறைந்து உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சமூகத்தில் கழிகூர்ந்திருக்க எங்களுக்கு கிருபைதாகும். கழிகூர்ந்தல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும். அப்பா, சந்தோஷமும் சமாதானம் பெருகட்டும். கர்த்தா, நீர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.